அலாஸ்கா ஏர்லைன்ஸின் விமானம் ஒன்றின் கதவு நடுவானில் பிரிந்து விழுந்த நிகழ்வுக்கு போயிங் நிறுவனம் பொறுப்பேற்றுள்ளது. அலாஸ்கா ஏர்லைன்ஸின் போயிங் 737-9 மேக்ஸ் ரக விமானம் ஒன்று கடந்த வெள்ளிக்கிழமை அண்டோரியாவுக்கு செல்லும் வழியில் அதன் கதவு ஒன்று நடுவானில் வெடித்து பறந்தது. இதனிடையே போயிங் விமான தொழிலாளர்களின் பாதுகாப்பு கூட்டத்தில் அது தங்களுடைய தவறு என அந்நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி டேவ் கால்ஹவுன் தெரிவித்துள்ளார். இந்த விஷயத்தில் முழுமையான வெளிப்படைத்தன்மை இருக்கும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். விபத்து தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியத்துடன் இணைந்து செயல்பட உள்ளதாகவும் டேவ் தெரிவித்துள்ளார். முன்னதாக விமானத்தை ஆய்வு செய்த NTSB ஆய்வாளர்கள் விமானத்தின் கதவு சரியாக பொருத்தப்படாமல் இருக்கலாம் என்று தெரிவித்திருந்தனர். ராமர் கோயிலை முழுவதும் கட்டி முடிப்பதற்கு முன்னால் அரசியல் லாபத்திற்காக பாஜக மற்றும் RSS திறக்கவிருப்பதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். ராமர் கோயில் திறப்பில் சோனியா மற்றும் ராகுல் ஆகியோர் பங்கேற்கப் போவதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஜெய்ராம் ரமேஷ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ராமர் கோயில் திறப்பு விழாவில் பங்கேற்க கடந்த மாதம் அழைப்பிதழ் கிடைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். அரசியல் திட்டமாக அயோத்தியில் ராமர் கோயிலை பாஜகவினர் கட்டி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் கட்டி முடிக்கப்படாத கோயிலை அரசியல் லாபத்திற்காக பாஜக மற்றும் RSS அமைப்பினர் திறக்கவிருப்பதாக விமர்சித்த அவர், பல லட்சக்கணக்கான மக்களின் மத நம்பிக்கைக்கு மதிப்பளிக்கும் வகையில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோர் ராமர் கோயில் திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பதை தவிர்ப்பதாக தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம் மாநிலம் அயோத்தியில் வருகிற 22ஆம் தேதி ராமர் கோயில் திறக்கப்பட உள்ளது.